எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்றைக்கு பரபரப்பான அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல அந்த தொகுதி மறுவரையறை சட்டம், மகளிருக்கான இடஒதுக்கீடு நிறைவேறாம போயிடுச்சு அப்படிங்கிறது பெரிய அளவுல பேசுபொருளா இருக்கு. ஆனால் நம்ம யாரும் பேசாததை பேசுவோம், யாருக்கும் தெரியாததை பேசுவோம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும்போது, அதை பத்தி பேசுறதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்காங்க. நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இந்த நாடாளுமன்றத்துல இன்னைக்கு நாடாளுமன்றம் அப்படிங்கிறது கூட நிறைய பேர் பாராளுமன்றம் சொல்றாங்க. ஆக்சுவலா பார் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். பாராளுமன்றம்னா உலகை ஆளும் மன்றம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நாட்டை ஆளும் மன்றம் நாடாளுமன்றம். அதுதான் சரி. நான் நாடாளுமன்றம் தான் எப்பவுமே சொல்லுவேன். பாராளுமன்றம்ங்கிற சொல்லை பெரும்பாலும் நான் பயன்படுத்துறது கிடையாது. சோ இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசின ராகுல் காந்தி, நீங்க எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லாத்தையும் ஹிந்து அப்படின்னு பாக்குறீங்க. சோ நீங்க ஹிந்துன்னு அவங்கள பாக்குறீங்களே ஒழிய அவங்கள எஸ்சி எஸ்டி நீங்க பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது எந்த பின்னணியில அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பப்ளிக் செக்டார்னு ஒண்ணு இருந்தது. அதையெல்லாம் நீங்க அழிச்சிட்டு வர்றீங்க. அந்த பப்ளிக் செக்டார் இருந்தப்ப எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் இன்னைக்கு நீங்க அதையெல்லாம் ஒதுக்குறதன் மூலமாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு துரோகம் பண்றீங்க. அவங்கள ஹிந்துன்னு சொல்லிட்டு ஹிந்துன்னு அடையாளப்படுத்துறீங்களே ஒழிய எஸ்சி எஸ்டின்னு அடையாளப்படுத்த மாட்டேங்கிறீங்க. ஏன்னா பப்ளிக் செக்டரை நீங்க ஒழிச்சிட்டு வர்றீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பேசினாரு. இதை பத்தி நான் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணணும்னு இருக்கேன். பட் அது இந்த பதிவுலயே அதை பத்தி பேச முடியாது. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த பதிவுல பேசுறேன் நான். அடுத்தது டீட்டெயிலா எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி நம்ம பேசுவோம். இப்போ ராகுல் காந்தி பேசுனதுல பாத்தீங்கன்னா, இந்த பப்ளிக் செக்டர் அப்படிங்கிறதுல இடஒதுக்கீடு இருக்கு, எஸ்சி எஸ்டி டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாரு. இதுல ஒட்டுமொத்தமா நாட்டுல 140 கோடி பேரோ அதுக்கு மேலேயோ அல்லது அதுக்கு கம்மியாவோ மக்கள் இருக்காங்க. சரியா? இதுல மிஞ்சி போன ஒரு 1-5% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை எல்லாமே கிடைக்கும். அந்த 5% அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடஒதுக்கீடு பப்ளிக் செக்டார்ல வேலை கொடுக்குது. பப்ளிக் செக்டார் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது பணி வாய்ப்பினை பெருக்க வேண்டும், உற்பத்தியை பெருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் அதன் பின்னால் இருந்தாலும் கூட, அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு நிறுவனத்தை வச்சீங்கன்னா, அப்ப இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக மட்டும்தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை அளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து தான் அவங்க மனசுல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, இடஒதுக்கீட்டின் மூலமாக மட்டுமே அவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளாமல் இருக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. ஆக்சுவலா இதுல இடஒதுக்கீடு இல்லைனாவே எல்லாரோடையுமே ஜென்ரலா போட்டி போட்டு வளர்ற அளவுக்கு எஸ்சி எஸ்டி மக்களை உயர்த்த வேண்டிய பொறுப்பு அரசுகளுக்கு இருந்தாலும் அதை இதுவரைக்கும் பண்ணல. அதுதான் பெரிய ஒரு தவறு. கல்வியில இடஒதுக்கீடு, கல்வியில கூட இடஒதுக்கீடு அப்படின்னு பேசினா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா இடஒதுக்கீடுங்கிற ஒண்ணு தேவையே கிடையாது. சோ இடஒதுக்கீடு அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா இன்னொரு பதிவுல எலெக்ஷனுக்கு பின்னாடி பேசுவோம். அப்ப ராகுல் காந்தி பேசுனதோட மீனிங் என்னன்னா, கவர்மெண்ட் செக்டார்ல மட்டும்தான் அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வேலை கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிறாரு. அதோட இன்னொரு மீனிங் என்னன்னா, பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு காம்படிஷன்ல பங்கேற்று வெற்றி பெற்று வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மீனிங் தான் அதுக்கு வருது. இது இந்த ராகுல் காந்தியோட இந்த கருத்து ரொம்ப பிற்போக்குத்தனமான கருத்து, ரொம்ப மோசமான ஒரு சொல்ல போன ஒரு மூட நம்பிக்கையினே சொல்லலாம். இது உண்மை கிடையவே கிடையாது. எஸ்சி எஸ்டி மக்களும் இடஒதுக்கீடு இல்லாமல் எந்த ஒரு நிறுவனத்திலும் பணியாற்றக்கூடிய தகுதியும் திறமையும் அவங்களுக்கு இருக்கு. அது ஒளிஞ்சு கிடக்க, அதை வெளிக்கொண்டு வர்ற வேலைகளை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை இன்னைக்கு நான் சொல்லல, கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இதை நான் சொல்லிட்டு வர்றேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அண்மையில கோயம்புத்தூர்ல தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த வீரன் ஒரு குவார்டர் பாட்டில் விற்கிறாங்க, அது 1400 லட்சம் பாட்டிலோ அல்லது கோடி பாட்டிலோ ஏதோ வித்திருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லிட்டு, அதன் மூலமா இந்த 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசினாரு. அந்த பேச்சை பத்தி நான் இப்ப எதுவும் பேச போறது இல்லை. பட் அந்த வீரன் அப்படிங்கிற அந்த வீரன்கிற பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணின காலங்கள்ல தமிழ் பெயரில் ஒரு குவார்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பெருமைப்பட்டு ஃபேஸ்புக்ல எழுதிட்டு இருந்தாங்க, ஃபேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம். அதுல இது கூட பாத்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் நிறைய பேர் முகநூல்னு தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதுறாங்க. செய்தி ஆசிரியர்கள் இந்த ஊடகத்துறை பத்தி பேசும்போது இது ஒரு பெரிய குறை.
ஃபேஸ்புக் அப்படிங்கிறது அதாவது மனிதர்களோட பெயர்களோ அல்லது இடத்தோட பெயர்களோ வந்து இதெல்லாமே ப்ராப்பர் நவுன்ஸ், அதெல்லாம் மொழிபெயர்க்க கூடாது. இப்ப நியூயார்க் அப்படிங்கிறது வந்து புதிய யார்க் அப்படின்னு சொல்லியோ, நியூசிலாந்து புதிய ஜீலந்துன்னு சொல்றதோ இதெல்லாம் வந்து தவறானது. அப்படி பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்ங்கிறது வந்து அது அமெரிக்காவில் இருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் தான், இங்கிலாந்துக்கு போனாலும் டொனால்டு ட்ரம்ப் தான், தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர் வந்து டொனால்டு ட்ரம்ப் தான். வாஷிங்டன் அப்படிங்கிறது வந்து வாஷிங் அப்படின்னா வந்து சலவை பண்றது, டன் அப்படின்னா 1000 கிலோ, 1000 கிலோ சலவை 1000 கிலோன்னு சொல்ல முடியுமா? இது அதாவது பேஸ்புக்கை வந்து முகநூல் மொழிபெயர்க்கிறது அறிவிற்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு செயல். ஆனால் தமிழக ஊடகங்களில் நிறைய பேர் முகநூல் எழுதுறாங்க. முகநூல் மொழிபெயர்க்கிறது எதை ப்ராப்பர் நவுனை வந்து மொழிபெயர்க்க கூடாது. இப்ப என் பேர் ஒண்ணு இருக்குது கந்தசாமின்னு வைங்க, கந்தசாமியை விட வெள்ளைச்சாமின்னு ஒருத்தர் மதுரையில் இருந்தார், போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் வெள்ளைச்சாமின்னு வச்சிருக்கும் போது அவர் அமெரிக்காவுக்கு போனா ஒயிட் கார்டு ஆயிடுவாரா, பிரிட்டனுக்கு போனா ஒயிட் கார்டு ஆயிடுவாரா? அதாவது ப்ராப்பர் நவுன்ஸை எந்த இடத்துலயும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இந்த பேசிக் விஷயம் கூட தமிழ்நாடு ஊடகத்தில் பணியாற்றும் 99% பேருக்கு தெரிவதில்லை. முகநூல் எழுதுறாங்க, வாட்ஸ்அப் வந்து கச்சேவி அஞ்சல் எழுதுறாங்க. இதெல்லாமே வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டரு, இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து ஒரு பெயர் சொல், அதை வந்து மொழிபெயர்க்க கூடாது. இந்த அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு இல்ல. இது இங்க சொல்லிருக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ நான் ஃபேஸ்புக்ல எழுதினப்போ அந்த வீரன்கிறது வந்தப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் பெயரில் ஒரு குவார்டர் பாட்டில் வந்திருக்குனாங்க. நான் அதாவது 1996 97 ஆலந்தூர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன், திருப்பூர் ஒரு பக்கம். அங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நான் போகும்போது மெடிசின் உற்பத்தி பண்ண நிறைய நிறுவனங்கள் அங்க இருந்து அப்ப பார்த்தேன் நான். அப்ப பார்த்துட்டு நிறைய பேரோட பேசிட்டு அதுக்கு பின்னாடி வந்து டாக்டர்ஸ் டெஸ்க் ரெஃபரன்ஸ்ங்கிற புக் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் நான் படிச்சுட்டு இருப்பேன். அப்படி படிக்கிற காலத்திலேயே வந்து மருந்து துறையில வந்து நீங்க முதலீடு பண்ணுங்க, அதுலயுமே வந்து பொல்யூஷன் உருவாக்காத நிறைய கம்பெனிகளை வைக்கலாம். இந்த தமிழ்நாடு வந்து உலகத்தோட மெடிக்கல் ஹப்பா மாற்ற முடியுங்கிற அளவுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். மூலிகைகள் வந்து 1000க்கும் மேற்பட்ட மூலிகைகள் இருக்கு. இந்த மூலிகைகளை பயிர் பண்ணி அதை டெவலப் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் விவசாயம் அரிசியோ அல்லது வேற எதையுமே உற்பத்தி பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ப்ராப்பரா அதையெல்லாம் பண்ணினோம்னா உலகத்தோட மெடிக்கல் ஹப்பா தமிழ்நாட்டை மாற்ற முடியும். உலகம் முழுவதும் நம்மோட அந்த மருந்து தமிழ் பாரம்பரியம் இருக்கிற மரங்கள், செடிகள், கொடிகள்னு பாத்தீங்கன்னாவே ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்கு, ஏதோ ஒரு வேதிப்பொருள் அதுல வந்து ஒரு நுண்ணிய அளவுல கலந்திருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு மெடிசனா தயாரிக்கிற அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியும். பட் அது யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுவும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பேசிட்டு இருக்கேன். சோ ஒரு மருந்து நிறுவனம் வந்து தமிழ்ல பெயர் வைக்குது அப்படின்னா அது ஒரு பெருமை எனக்கு. அல்லது இப்போ லேப்டாப்புங்கிறோ அல்லது பென் டிரைவுங்கிறோ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்காரர் உரிமையாளர்களை கொண்ட நிறுவனங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்படி எல்லாம் இருக்கும்போது வீரன் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல பெயர் வச்சிருச்சுன்னு சொல்லி பெருமையை நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. அதுல கூட நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். வீரன்கிற சொல் வந்து தமிழ் சொல் கிடையவே கிடையாது. நீங்க மகாவீர் ஜெயந்தின்னு ஒண்ணு கேட்டிருப்பீங்க. மகாவீர் அது வந்து தமிழ்ல மகாவீரர்னு எழுதுவாங்க. அதாவது வீர் அப்படிங்கிற ஹிந்தி சொல் தான் வீரம் அப்படிங்கிற தமிழ்ல வந்திருக்கு. திருக்குறள்ல திருவள்ளுவர் வீரம்ங்கிற ஒரு சொல்லை எங்கேயுமே பயன்படுத்தினது இல்ல, மறவர் அப்படிங்கிற சொல்லைத்தான் பயன்படுத்தி இருக்காரு. இதுமே வந்து ஒரு தமிழ்நாடு ஊடகத்துக்கோ அல்லது வேற அரசியல்வாதிகளுக்கோ யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் ஒரு 200-300 பேர் கேட்டிருப்ப யாருக்குமே தெரியல. சோ வீரன்கிற சொல் வந்து தமிழ் சொல் கிடையாது. பரம்வீர் சக்ரா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்னி வீர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பரம்வீர் சக்ரா அந்த வீருங்கிறது தான் வந்து தமிழ்ல வீரம் மாத்திட்டாங்க. அது வந்து ஹிந்தி சொல்லு. நம்ம ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லுவோம். பட் ஹிந்தி சொற்களை தான் ஏராளமான சொற்களை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியிலிருந்து இந்நாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா ஊடகத்திலிருந்து எல்லாருமே பயன்படுத்திட்டு வர்றாங்க. வீரன்கிற சொல் வந்து தமிழ் சொல் அல்ல. இந்த ஒரு தகவலையும் இப்ப வச்சுட்டு ராகுல் காந்தி பேசுறதுல அந்த உள்ளர்த்தம் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். அர்த்தங்கிறது கூட தமிழ் சொல் கிடையாது, அது இருக்கட்டும். பட் அதுல இருக்கிற மீனிங் என்னன்னா, SC/ST மக்களுக்கு கவர்மெண்ட் கம்பெனி வச்சா மட்டும்தான் அதுல வேலை இடஒதுக்கீடுல கிடைக்கும். தனியார் துறையில அவங்களுக்கு பங்களிக்கிறதுக்கான தகுதியும் திறமையும் இல்லை அப்படிங்கிற மீனிங்ல தான் அதோட மீனிங் அதுதான். பட் அவர் இந்த மாதிரி இது பிற்போக்குத்தனமா இந்த மாதிரி பேசுறதை கைவிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான செய்தி என்னன்னா, தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் திமுக பிரச்சாரம் பரப்புரை பண்ணின ஒரு மேடையில இருந்துட்டு முதலமைச்சரையும் வச்சுட்டு என்னங்கிறாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, அதை விட்டா வந்து போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கு,
இதை தவிர வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கிறாரு. இதுதாங்க உலகமாக அறிவீனம்ங்கிறது. போதைப் பொருள் நடமாட்டமும் பாலியல் குற்றச்சாட்டுகளும் மாநிலம் முழுவதும் இருக்குதுன்னு சொல்லிட்டாவே அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பெரிய தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறது அதோட பொருள். பட் அவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் இருக்கு. அப்ப எதிர்காலத்துல என்ன லஞ்சம் வாங்குறது ஒண்ணுதான் இருக்கு, கொலை பண்றது ஒண்ணுதான் இருக்கு, கையை காலம் உடைக்கிறா, திருடம் நைட் திருடா, இதை தவிர வேற ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்பாங்களான் இருக்கு. பட் இந்த உருட்டு அறிவிற்கு சற்றும் பொருந்தாத, நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதாங்கிறது புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு ஜடம் பேசுறதா தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி பிரேமலதா பேசுறது ஒரு கேவலமான நிலையில் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக அரசு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத குறிக்கிற விதத்துலதான் இருக்கு. அதை அவங்க உணரலைங்கிறது அதை விட கேவலமான விஷயமா இருக்கு. அடுத்தது தமிழ்நாடு ஊடகவியலாளர்களை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு வரைக்கும் 4 முனை போட்டியில் திமுக ஜெயிக்க போறது உறுதி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த கால்குலேஷன் பத்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். எந்த ஒரு விதத்திலையும் திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது, அதாவது நடுநிலையோட பேசணும். நான் 26 ஆண்டுகளுக்கு மேல ஊடகத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்ப நான் ஒரு அரசியல் கட்சியில ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு ரீசெண்டா ஒரு 2-3 மாசத்துக்குள்ள ஜாயின் பண்ணிருக்கேன். பட் அந்த கட்சியோட அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளரோ அது மாதிரி எல்லாம் எனக்கு பொறுப்புகள் இல்லை. நான் எந்த கட்சியில சேர்ந்திருக்கிறேன் சொல்றது கூட எனக்கு அந்த கட்சிகிட்ட அனுமதி வாங்கணுமே இல்லையான்னு தெரியாது. பட் அதையெல்லாம் சொல்ல விரும்பல. பட் இப்ப நான் ஒரு கட்சியில சேர்ந்திருக்கேன். நான் இதை ஹானஸ்டா நான் ஒத்துக்கிறேன் நான். ஆனா இதை சொல்றதுக்கான தைரியம் இல்லாத ஊடகவியலாளர்கள் தான் அண்டா குண்டா சொம்புன்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல ஒரு கட்சிக்கு சொம்படிக்கிற வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் ஒரு கட்சியில் அதிகாரப்பூர்வமா ஜாயின் பண்ணிருக்கேன். அந்த கட்சிகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அது சம்பந்தமான விவரங்களை எல்லாருக்கும் நான் அறிவிக்க போறேன் நான். சோ நான் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் என்னோட பதிவுகளை போட்டிருக்கேன். இதை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக இப்ப சொல்றேன் நான். இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவுல வேறு சில விஷயங்களை பத்தி பேசுவோம். திருப்பி நான் சொல்றேன், ஒரு விஷயத்த பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்கன்னா அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். யாருமே பேசாத விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.